விளையக்கூடிய அந்த மோசமான பாமாயிலை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நோய் பரப்புகிற வேலையை தமிழக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் விவசாயிகளுக்கு கடந்த தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிப்படி அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவது கோரிக்கையாக இந்து சமய அறநிலைத்துறையும் வக்ஃபு வாரியமும் விவசாயிகளுடைய பொதுமக்களுடைய உரிமை பெற்ற இனாம் நிலங்களை அது கோயில் சொத்து என்றும் வக்ஃபு வாரிய சொத்துக்கள் என்றும் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டப்படி விவசாயிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் விடுபட்டவர்களுக்கு கூட சட்ட திருத்தம் செய்து மீண்டும் தற்போது 2023 பட்டா வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு அவ்வாறு செய்யாமல் விவசாயிடமிருந்து நிலத்தை பறிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஜீரோ வேலி பண்றாங்க, விவசாயிகள் ஆக்கிரமிப்பாளர்களாங்க, கல்ல நட்டுறாங்க, வேலியை போடுறாங்க, பல கோடி நிலமுள்ள மீட்புங்கிறாங்க. மீட்பல்ல, விவசாயிடமிருந்து நில உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 3 கோரிக்கைகளை இவர்களோடு நீண்ட காலமாக வச்சாச்சு, போராடி